यस्याभवद् भक्तजनार्तिहन्तो पितृत्वमन्ये सविचार्यतूर्णं तस्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनारायणमहं प्रपद्ये சேலம் 2வது அக்ரஹாரம் லட்சுமிநாராயண சுவாமி திருக்கோயிலே எம்பெருமானுக்கு சம்ரோக்ஷம் என்கிற கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இன்றைய தினம் 1ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. காலை அதிகாலையிலே எம்பெருமானுக்கு நவகலச ஸ்தபனங்கள், மூர்த்தி ஹோமங்கள், பஞ்சசூக்த ஹோமங்கள், 4 தீப பிறந்த பாரணம் செய்து எம்பெருமானுக்கு விசேஷமான முறையிலே 108 கலசாபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் ராஜ அலங்காரத்திலே திருவீதி மாட வீதி வந்தார். திருவீதி உலா வந்து ஊஞ்சல் சேவை கண்டுள்ளினார். அதன் பிறகு எம்பெருமான் ஆஸ்தானம் எந்தரளி விசேட தீபாவளி செய்யப்பட்டு 4 தீப பிரங்கந்தம் ஓதப்பட்டு எம்பெருமானுக்கு மகா தீபாவளி காட்டப்பட்டது. சேலத்திலே இந்த ஒரு பெருமாள் சன்னதி மட்டும்தான் லட்சுமியை மடியில் அமர வைத்த ஒரே திருக்கோயில் நம் லட்சுமி பெருமாள் மட்டும்தான். எங்கு சென்றாலும் பெருமாள் கோயிலுக்கு சென்றாலும் பெருமாள் தனியாக தாயார் தனியாக இருப்பார்கள். இந்த கோயில் மட்டும்தான் எம்பெருமாள் லட்சுமியை மடியில் அமர வைத்து நித்திய கல்யாண குலத்தையே சேவை சாதிக்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானை நாம் இந்த நாளிலே சேவித்தோமானால் அவன் மனம் குளிர்ந்து இருக்கிறார். நாம் சேவித்தோமானால் நம் இல்லங்களிலே கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு முனையேறி கல்யாணம் நடைபெறும். கல்யாணம் பெண்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அனைவருக்கும் வியாபாரம் செல்வியாகும். ஆண்டாளுக்கு குலதெய்வமே லட்சுமிநாராயண பெருமாள் தான். ஏனென்றால் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்றால் அங்கே லட்சுமிநாராயண பெருமாள் இருக்கிறார். அவரை சேவித்துட்டு தான் ஆண்டாளை சேவிக்க வேண்டும். ஆண்டாலே போற்றக்கூடிய தெய்வம் ஒரே தெய்வம் என்றால் லட்சுமிநாராயண பெருமாள் ஒன்றுதான். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு இந்த விசேஷமான நன்னால் வருடாந்திர உற்சவம் சொல்வார். வாருஷிக மகோத்சவம் என்பது கொண்டாடப்பட்டது. எம்பெருமான் உதவி சேவை கண்ட ஆலயம் பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானம் பிரசாதம் வாங்கப்பட்டது. இதை சேவித்தோமானால் விஷய நன்னால் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்பேற்பட்ட எம்பெருமானை சேவித்து ஒவ்வொரு பௌர்ணமியும் தோறும் இங்கே எம்பெருமான் திருவீதி கண்டவர்கள் உள்ளார். ஆகையாலே அனைவரும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு வருமாறு பிரார்த்திக்கிறோம். இந்த பெருமாளை சேவித்தால் இகபர சுகங்கள் கிடைக்கப்பட்டு இதிலே மோட்ச பிராப்தியும் கிடைக்கும். எம்பெருமான் செல்லம் மட்டும் கொடுக்கறது இல்லை, இரவில் மோட்ச பிராப்தியும் கொடுப்பார். அப்பேற்பட்ட தெய்வம் லட்சுமி பெருமாள் தான். அனைவரும் சேர்த்து எம்பெருமானை பரிவார சேவித்து திருவடி பற்றுமாறு அன்போடு பிரார்த்திக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம்.